السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. لا إله إلا الله. அல்லாஹ் தவிர நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இது படிங்க. லா இலாஹ இல்லல்லாஹு ஹம்துல உயர்ந்த ஹம்து. அல்லாஹ் புகழ்ந்து எந்த செயலையும் சொல்லையும் ஆரம்பிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹ் புகழ்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், இது அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தை. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தை. ஜி, அப்போ எந்த பயானையும் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு ஆரம்பிங்க. ஜி, அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பயான் ஆரம்பித்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லிட்டு தான் பயான் ஆரம்பிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்ன பழக்கம். அந்த மாதிரி பயானில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஆரம்பிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் தலைப்பாக இருக்கணும் பயானுக்கு. உலகத்தில் எல்லா பயானுக்கும் தலைப்பு எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய கிளைகள் தான் மற்ற எல்லாமே. அதிலிருந்து பிரிந்தவைகள் தான் எல்லாமே. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன ஷுஅபத்தன். ஹதீஸ் சொல்லுங்க, ஈமான் ஆகிறது 70 சில்லறை கிளைகள் இருக்கிறது ஈமானில். எத்தனை கிளை இருக்கு? 70. ஆலாஹா, அதில் மேலானது எதுங்க? ஃபஸ்ட்டு மேலான கிளை எது? லா இலாஹ இல்லல்லாஹ். வ அதுனாஹா, அதில் கீழே உள்ளது எதுங்க? இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் இருந்தும் கற்கள் முற்களை நீக்குவது. இது அதில் உள்ள ஒரு கீழான கடைசி அந்தஸ்து. அல் ஈமானு பிதுஉன் வ சித்தூன ஷுஅபத்துன், ஒரு ரிவாயத்தில் இப்னு ஹிப்பானில். இன்னொரு ரிவாயத்தில் அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன ஷுஅபத்தன் வல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான். இன்னொரு ரிவாயத்தில் அஅஸமுஹா, அதில் மிக வலிமையான கிளை அஅஸம் லா இலாஹ இல்லல்லாஹ். வ அதுனாஹா, அதில் மிக சிறிய கிளை இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் இருந்தும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குதல். புகாரியில் வருது இந்த ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்லையும் வருது. அஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு ரிவாயத்தில் வருது. பை ரிவாயத்துக்கு வித்தியாசம் வருது. ஒன்று பிதுஉன் வ சித்தூன் வருது, பிதுஉன் வ சபஊன் வருது, 60 சொச்சொன்னு வருது, இல்லை 70 சொச்சொன்னு வருது. அஃதலுஹா லவ் லா இலாஹ இல்லல்லாஹ் வருது, அஅஸமுஹா லா இலாஹ இல்லல்லாஹ் வருது. அதுனாஹா இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் இருக்கும் கல் முல்லை எடுத்து ஓரமாக போடுவதும் ஈமானிலே ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஅஸமுஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த கிளைகள் மிக வலிமையானது, மிக பெரிய கிளை, மிகச்சிறந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே ஒரு மாமரம் பார்த்துருக்கீங்க, வேப்பமரம் பார்த்துருக்கீங்க. இதில் மிக வலிமையானது எது பை? வலிமையான கிளை எந்த கிளை இருக்கும்? ஒரு பெரிய மாமரம் இருக்கு, கிளைகளாக வளர்ந்து வந்திருக்கு. இதில் எந்த கிளை வலிமையானது? எந்த பார்ட் ஆஃப் ஒரு மரத்துலேயும் பல பார்ட்டுங்களா இருக்கும், எந்த பார்ட் ரொம்ப வலிமையானது? அடித்தண்டு. அந்த மரத்துடைய நடு குச்சி அதான் வலிமையாக இருக்கும் எல்லாத்துலேயும். அதான ஃபஸ்ட்டு வரும் பை. மா பிஞ்சு
கொட்டை உள்ளே போட்டோம். ஃபஸ்ட்டு இத்தினூன்னு வரும், 2 இலை வரும், 2 இலை ஒன்றே ஒன்று வரும். அது புளிய மரத்தை வேடிக்கையாக இருக்கும். புளிய மரம் மற்ற மரத்தை விட புளிய மரம் கொஞ்சம் வேடிக்கையான மரம். என்னென்னு கேட்டிங்கன்னா மற்றெல்லாம் இலை மட்டும்தான் வரும். இது உள்ளே அந்த கொட்டையும் தூக்கிட்டு வந்துடும். உங்கள் கொட்டையை உள்ளே போட்டு மூடி வச்சுட்டோன்னா, மாமரத்துலாம் கொட்டையை உள்ளே போட்டு கொட்டை உள்ளே இருக்கும், ஒரு இலை தான் வரும், 3 இலை வரும். முளைச்சி 3 இலை விடலை அப்படிங்கிறாங்களே, அது மாதிரி ஒரு கிளை வரும் லைட்டாக. புளிய மரத்தில் கொட்டையை உள்ளே போட்டு தண்ணி ஊற்றினா அந்த கிளை முளைச்சி வரும்போது கொட்டை உள்ளே கொட்டை அதையும் பேச்சு மேலே வந்துடும். கொட்டையும் தூக்கிட்டு வந்துடும். உள்ளுக்குள்ள வேறு மட்டும் போயிடும், கொட்டை எங்கே வந்துடும், மேலே வந்துடும். அப்புறம் வெள்ளை வளர்ந்து கொட்டை கீழே வந்துடும், 2ஆக பிரிஞ்சு கீழே வந்துடும். பார்த்துருங்களா? பார்த்துக்கலாம் ஜி. அப்போ அது முதல்ல வருதில்ல, அது விநகத்திலே கிளிடலாம். அப்புறம் அது பெருசு பெருசாக வளர்ந்து இவ்வளோ மொத்தமாகிடுது. மாமரத்தில், புளிய மரத்தில், ஆலமரத்தில் அந்த ஃபஸ்ட்டு வந்ததுக்கு இவ்வளோ மொத்தம் பிடிக்க முடியாது 2 பேர் சேர்ந்து, அவ்வளோ மொத்த கிளை. அது அப்படியே நேராக போய் அதிலிருந்து கிளைகள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அபமுகா அந்த மரத்திலே மிக வலிமையான பகுதி எதுவாக இருக்குது? அந்த அடித்தண்டு, பூமியில் ஒட்டி மேலே வரைக்கும் அடித்தண்டு. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படின்னு அர்த்தம் என்ன? அதற்கு பின்பு எத்தனை கிளை வருகிறதோ அதனோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கும்? அந்த அடித்தண்டுலேருந்து தான் அங்கேருந்தான் இந்த கிளை இந்த கிளை இந்த கிளை பிரியும். அந்த கிளையிலேருந்து விழுதுகள் வரும். ஆலமரத்தில் அந்த விழுதுகள் மறுபடியும் முளைக்கும், அந்த விழுதுகள் வேர் பிடிக்கும், இன்னும் மரம் வளரும். எத்தனை கிளை வந்தாலும் அதிலிருந்து தான் வரும். அந்த கிளைகளுக்கு கிளை வரல, அதிலிருந்து சைடு கிளை வரும். அந்த சைடு கிளையிலிருந்து இன்னொரு சைடில் கிளை வரும். அதுதான் வரும், மரம் வருது, நடுத்தண்டு இருக்குது, அங்கே ஒரு கிளை வரும். அப்புறம் அது வலிமையாகும் போது அது சைட்லேருந்து நிறையா கிளைகள், சின்ன சின்ன கிளைகள் வரும். அது வலிமை அடையும் போது அது சைட்லேருந்து கிளை கிளையாக வந்துகிட்டே இருக்கும், கிளை கிளையாக பிரியும். இப்படி கிளை கிளையாக பிரிங்கிறதுனால அதுதான் கிளை, கிளை கிளையாக பிரிவது தான் கிளை. அப்புறம் இலைகள் வரும், அதில் பூக்கள் வரும், அதில் காய்கள் வரும், கனிகள் வரும். ஆக எல்லாத்துக்கும் மூலம் எங்கேருந்து அந்த சப்ளை ஆகும்? இந்த அடித்தண்டுக்கு பாய், அடித்தண்டில் கிளைகள் வரும். கொஞ்சம் காலத்தில் போக போக அந்த அடித்தண்டுடைய கிளைகள்லாம் உடஞ்சிரும், மேலே தான் கிளை இருக்கும். தென்னை மரத்தில் பார்த்துருக்கலாம், அடியிலே கிளை வரும். தென்னை மரம் வளர வளர அடிக்கிளைகள்லாம் கீழே விழுந்துடும், மேலே உச்சியில் போயிடும். உச்சியில் தான் கிளைகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இங்கேருந்து கிளைகளே இருக்காது. இருக்கு இந்த உச்சியில் தென்னை மரத்துடைய கிளைகள் இருக்குல்ல, போய் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளை இருக்குமா? எல்லாத்தையும் எல்லாமே கீழே விழுந்துடும். கிளை வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த அடி வேர் இருக்க, இங்கேருந்து அதுக்கு சாமான் அங்கே போகும், தண்ணி இங்கேருந்து தான் மேலே போகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அலமுஹா, ஒரு மரத்தில் மிக வலிமையான பகுதி, மிக வலிமையான தண்டு பகுதி. அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால், களிமா வைத்து தான் உன் தொழுகைக்கு ரூஹு, களிமா வச்சு தான் உன் நோன்புக்கு ரூஹு, களிமாவிலிருந்தான் உன் ஜக்காத்துக்கு ரூஹு, உன் ஹஜ்ஜுக்கு ரூஹு, உன் இபாதாத்துக்கு ரூஹு, உன் தஸ்பீஹுக்கு ரூஹு, உன் ஹம்து சலவாத்துக்கு ரூஹு, உன் வணக்க வழிபாடுகள் அத்தனைக்குமே, உன் அகீதா, உன் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், வாழ்வு தாழ்வு, அத்தனைக்கும் ரூஹ் எங்கிருந்து வருது? கலிமா. 77 கிளை, 73 கிளை இருக்கு. அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான். அதில் ஒரு கிளை வெக்கம் என்று சொன்னால், வெக்கமும் எங்கிருந்து தான் வரும்? கலிமாலிருந்து தான் வரும். இமாத்தத்துல் அதா, இதுவும் ஒரு கிளை, எங்கேருந்து வரும்? கலிமாலிருந்து தான் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு இலாஹ் யாரும் இல்லை. உன் தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் தவிர யாருமே இல்லை. லா மௌஜூத இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா, லா மஷூத இல்லல்லா, லா மஅபூத இல்லல்லா உன் கல்வியில் பதிஞ்சாதான் இந்த கிளை அங்கேருந்து தான் வந்துக்கிட்டே இருக்கும். நீ ஈமானில் 73 கிளைகளை பற்றி கிதாபெல்லாம் எழுதியிருக்கிறாங்க நிறைய பேர். ஷுஅபுல் ஈமான் அப்படின்னு பைஹகி இமாம் தனி கிதாபை எழுதியிருக்கிறாங்க, ஈமானின் 73 கிளைகள் அப்படின்னு.
எழுதி வச்சுருங்களா? தெரியுமா என்னென்னு 73 கிளை தெரியுமா உங்களுக்கு? எழுதி வச்சுருங்களா? நாளைக்கு எழுதிட்டு வாங்க எல்லோரும். நாளைக்கு 1 2 நம்பர் போட்டு எழுதிட்டு வாங்க. ஷுஅபுல் ஈமான் கிதாப் எடுத்து பாருங்கள், நெட்டில் இருக்குது. அதில் தலைப்பு மட்டும் எடுத்து வாங்க போதும். உள்ள ஒரு ஷுஅபுல் ஈமான் ஒன்றையும் போட்டு அதில் 100கணக்கான ஹதீஸை கொண்டு வருவாங்க. தொழுகைன்னு அதுக்கு நோன்பு இப்படி 73 போட்டு ஒன்றுக்கும் ஹதீஸ் கொண்டு வராங்க. நிறைய ஹதீஸுகளையும் ஆயாத்துக்களையும் விளக்கங்கள் கொண்டு வராங்க. விளக்கம் எழுத வேணாம், 73 கிளை என்ன எழுதிட்டு வாங்க. மிஷ்காத் ஷரஹ் மிர்காத்லேயும் இந்த ஹதீஸு கீழே 73 போடுறாங்க. மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் வருது இல்லை, அல் ஈமானு பிதுஅன் வ சபஊன ஷுஅபத்தன் அல் ஹயா ஷுஅபத்துன் மினல் ஈமான்ல 73 வரிசையாக முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க மிர்காத்தில். அதையும் எழுதிட்டு ஏதோ ஒன்று பார்த்து நாளைக்கு எழுதிட்டு நோட் எடுத்து ஒவ்வொருத்தரும் எழுதிட்டு வரணும், மறந்துட்டு வரக்கூடாது. எழுதாமல் ஒரு ரூமுக்குள்ளே விட மாட்டேன் யாராக இருந்தாலும் சரி. சரியா பை? சரியா. 73 என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டாத மொத்தா போங்க. வாழ்நாளில் அதை கூட தெரியாமல் போயிடுறாங்க. 73 கிளைன்னு பெருமானா சொன்னாங்களே, என்ன 73 கிளை அது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆபமான கிளை எது, வலுவான கிளை எதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளைகளில் ஆக வலுவான கிளை எதுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ரொம்ப ஒரு பலகீனமான கிளையும் சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கீழாக உள்ள கிளை எது? இமாத்தத்துல் அதா அனி தரீக், ரொம்ப லேசான கிளை, ரொம்ப பலகீனமான கிளை, ரொம்ப லேசு. அதையும் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுனாவும் சொல்லிட்டாங்க, ஆலமும் சொல்லிட்டாங்க. ஆலமும் சொன்னாங்க ரொம்ப வலிமையான கிளை, அடித்தண்டு. அதுனான் ஏன் சொன்னாங்க? அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாத்துல் அதா அனி தரீக், பாதையில் இருந்தும் நிற்குது. ஆனால் இதுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இருக்குதா? அந்த அளவுக்கு ரொம்ப யோசிப்பண்ணி தெருவில் போனார், ஒரு வாழைப்பழத்து வாழ்க்கையில் கலைஞ்சி தூக்கி ஓரத்தில் போட்டார். இதுக்கு ஈமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? காஃபிரும் போடுவார், முஷ்ரிக்கும் போடுவார், முர்த்ததும் போடுவார், யார் வேணால் போடுவாங்கல்ல. இதுக்கு ஈமானுக்கு தாலுக்கு என்ன பை? சொல்லுங்க பாப்போம். தெருவில் போகிறீங்க பை, மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு வஸ்து கிடக்குது, ஒரு முள்ளோ கல்லோ ஒரு வாழைப்பழத்தோலோ பை கிடக்குது. ஜி எனக்கு வீர் பாய் சொன்னாங்க, இந்த ஹதீஸை பார்த்துட்டேன் சர்க்கார். ஒரு நாள் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் ஹைவேல. இவ்வளோ பெரிய கல் ஒன்று எவனோ பசங்க தூக்கி விளாண்டுக்கு பாட்டுக்கு போட்டிருக்காங்க. நல்ல வேலை அது மோதிருப்பேன், ஆனால் வளைச்சி போயிட்டேன். யோசனை வந்துச்சு, நம்ம போயிட்டோம். ஒருத்தன் என் ஃபோனை பார்த்தே வர்றான், சில நேரம் காதில் பாட்டு கேட்டுருவோம். அந்த கல்லுலேயே விட்டான்னு வச்சுக்கோ, அப்படியே ரெண்டாக வண்டி போட்டு கீழே வந்து இவ்வளோ மற்ற கல், ஒரு பூசணிக்காய் பெருசு கல் கிடக்குது. நம்ம டக்குன்னு கவனிச்சிட்டோம். கவனிக்காமல் வேறு பக்கம் பார்த்துருந்தேன். அந்த முன்னாடி வண்டி வந்து பார்த்துருக்கேன், இந்த கல் டக்குன்னு கவனிக்கல, விட்டான்னா 2 வீலர் போட்டு விட்டுரும், 4 வீலர் கூட போட்டாது. அவங்க அப்படின்னு சிந்தனை வந்து எடுத்துடலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயாச்சு. திரும்ப அடித்து வந்து அந்த கல்லை எடுத்து ஓரமாக போட்டு போனேன் சார். சொர்க்கம் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு வஸ்துவை நீக்கிறது ஈமானில் ஒரு பகுதின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம், கல்வியில் ஈமான் இருக்குதுங்கிற தலீல் இது. ஜி நாய்க்கு தண்ணி ஊற்றினா சொர்க்கம் போயிட்டார்ல ஒரு பொம்பளை. நாயும் அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கில் ஒரு மஹ்லூக் தானே. நமக்கு என்ன வேதனையோ அதுதானே, அந்த வேதனை அது இருக்கத்தானே செய்யும். நம்ம தாகடிச்சா எப்படி உயிர் துடிக்குதோ அது மாதிரி தான் நாய்க்கும் துடிக்கத்தானே செய்யும். அது நாயிலே மௌலா தானே இருக்கிறான். அப்படின்னு அந்த அம்மா அந்த நாய் நினச்சா இல்லையா? ஜி இப்போ நாய்க்கு தண்ணி ஊற்றினா யாருக்கு ஊற்றுன மாதிரி தான் அது, அது அல்லாஹ் ஊற்றுன மாதிரி தாங்க. அது வியாதியஸ்தருக்கு நீ கொடுத்திருந்தால், எனக்கு கொடுத்தோம்னா நல்லா சொன்ன ஹதீஸ் வருதே இல்லையா? நான் நோயாளியாக இருந்தேன், என்னது நீ பார்க்கலையே, அதெல்லாம் உனக்கு நோயாளி, உனக்கு எப்படி நோய் வரும் ரப்பே? இந்த மனுஷன் நோயாளியாக இருந்தானே, நீ அவனை பார்க்கலையே? நான் பசியாக இருந்தேனே, எனக்கு நீ உடை கொடு, எனக்கு நீ உணவு கொடுக்கலையே, யாரா உனக்கு எப்படி அல்ல பசி? இந்த நபர் பசியாக இருந்தானே, அவள் பசியாளி கொடுத்தா யார் கொடுத்த மாதிரி தான் அது. அங்கே யார் இருக்கிறா?
தாகித்தவனுக்கு தண்ணி கொடுத்தா யார் கொடுத்த மாதிரி அது? அப்போ நாயில் அல்லா இல்லையா? மனுஷன் தான் அல்லா இருப்பான், நாயில் அல்லா இருக்க மாட்டானா? நாய், பூனை, சிங்கம், புலிக்கா இது அல்லா இருப்பானா? இருக்க மாட்டானா? அது எங்கே இருந்தால் வந்துச்சு? நாயும் அல்லாட்ட இருந்தாங்க வந்துச்சு. எங்கே தான் போகும் அது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவன்கிட்ட தான் போயிடுது. அவன்கிட்ட தான் வருது, அது அவன்கிட்ட தான் போகுது. நமக்கு மட்டும்தான் அது. நாம் அல்லாட்ட இருந்தோம், அல்லாட்ட போயிடும். அது நாயெலாம் வந்து சைத்தான்ட்டு இருந்தும் சைத்தான்ட்ட போயிடுமா அது? எங்கேருந்து வந்துச்சு பே நாயெலாம்? நாய் ரொம்ப மட்டமான மிருகம். ஆடு வேணால் சொல்லுங்கள் ஹஜரத், மாடு வேணால் சொல்லுங்கள், கோழியெலாம் கூட சொல்லலாம். வை நாயெலாம் போய் மட்டமான மிருகம். அது எப்படி இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இல்லையா? கொசு ஈயும் எங்கே தான் வந்துச்சு? அது எங்கே தான் போகும்? அதுக்கு ரூ யார் கொடுத்தா? கொசு ரூவுக்குள்ள நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சைத்தானுக்கு ரூ அதில் தான் கொடுத்தான். வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி. மனுஷனுக்கு மட்டுமா எல்லாருக்குமா பை? என் ரூஹி ஊதினேன். யாருக்கு? மனுஷனுக்கு. இப்போ நாய்க்கு சைத்தான் ஊதுனா ரூஹ. கொசுவுக்கு யார் ஊதுனா? ஈக்கு யார் ஊதுனா? ஈயுடைய ரூ இருக்குல்ல, ஹயாத் இருக்குல்ல, அது யார் போய் ஊதுனா? எந்திரிச்சு நில்லுங்க. பாடத்தில் உட்காந்து அப்படியே ஜாலியாக தூங்குறீங்க. என்ன மாதிரி செய்தி சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். போர் அடிக்குதா? போர் அடிச்சா வெளியே போய் விளையாட்டுங்க. அகீதாவுடைய விஷயம் சொன்னால் தூக்கம் தான் வரும். இறைஞான விஷயங்கள் ஏதாவது கதை சொல்லுங்க. எல்லாமே முடிச்சுக்கும். அதை வடிச்சு கதை சொல்லணும். கதை எல்லாம் சொல்லிட்டு போனால் எல்லா புக்கும் இருக்குது, கதை புக்கு இருக்குது, எல்லா புக்கும் இருக்குது. சஹாபாக்கள் வரலாறா, தாபியின் வரலாறா, தாபியின் வரலாறா எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அல் பிதாயா வன் நிஹாயா, உசூதுல் காபா எல்லா கிதாபும் இருக்குது. சஹாபாக்கள் வர எல்லாமே இருக்குது. அது இன்றைக்கி இல்லாட்டி இன்னும் 100 வருஷம் கழிச்சு, 200 வருஷம் கழிச்சு கூட நீ பார்த்துக்கலாம். நல்ல வரலாறு சொல்கிறதில்ல அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு தேவையான தம்பை. அது எல்லோரும் சொல்லலாங்கிறேன். நான் சொல்லக்கூடிய அகீதா விஷயம் இருக்குன்னு எந்த கிதாபை தேர்னாலும் கிடைக்காது. இது ஷேக்கிலிருந்து அவங்க கல்விலிருந்து கொடுக்கக்கூடிய செய்தி. இப்போ நான் இன்னைக்கு பூரா சொல்கிற செய்தி எதை கிதாபை தேடிப்பார். இருந்தால் கொண்டு என்கிட்ட ஆண்பிடி மெஷர்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சு வை. லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்க சொல்லிட்டு வரேன்னு எந்த கிதாப்லையாவது இருக்கா தேடு. ஜி இது என் ஷேக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். நான் அவ்வளவும் கலிமா இருந்தால் எல்லா கிளையும் பிரியுதுன்னு சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. அதை பற்றி அசல் விஷயம் மறந்துடாதீங்க. என்ன சொல்லிட்டு கடைசியா எல்லாருடைய ரூஹும் யார் தான் கொடுத்தா? அல்லா தான் கொடுத்தா. அதனால் நாய்க்கு தண்ணி கொடுத்தாலும் யார் கொடுத்தது தான்? அது அல்லாஹ் கொடுத்தது தான். இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்காது பை. இது இறை ஞானிகள் சொல்லித்தரக்கூடிய செய்தி, ஞானவான்கள்ட்ட வரக்கூடிய செய்தி. நீ தூங்குற உட்காந்துக்கிட்டு என்ன பை? சினிமா பார்த்து தூக்கம் வராது. ஒரு அசிட்ட போய் கேட்டானா ஒருத்தன், ஹசரத் சினிமா தேட்டரில் உட்காந்தா 2 படம் 3 படம் வரிசையாக பார்த்தாலும் சரி, விடிய 12 மணிக்கும் படம் பார்த்தாலும் சரி தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் உங்கள் சபையில் வந்து உட்காந்து நீங்கள் பயான் ஆரம்பிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு 2 வயத்தை சொல்லணும் கொட்டாய் வருது. அப்புறம் பார்த்தா தூக்கம் வந்துடுது ஃப்ளாட்டு. நீங்கள் பயான் முடிக்கும் போது அதுவும் ஜும்மா பயானில் பார்த்தீங்கன்னா 3/4 பேர் தூங்குறாங்க. வذكرுல்லாஹி தஆலா வலா வலா வஅஸ்ஸா ஜல்லு வ தமு அக்வா அக்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் சரி எந்திரிக்கிறது பக்கத்தில் இருக்கான் அக்பர் அப்படின்னு இடிக்கிறான். டப்புன்னு அவன் டப் அப்போ தான் டக்குன்னு தக்பீர் கட்டிக்கிறான். அவர் தக்பீர் கட்டுறதே இல்லை. இமாம் தக்பீர் கட்டுறதே எந்த ரெடியாக தரும் அப்படின்னு அவன் டக்குன்னு நினச்சான். இன்னும் காமாத்தி சொல்லுறா அது சொல்லுவாங்க தக்பீர் நடக்குது. இந்த மாதிரி ஜும்மா நடக்குது. உங்கள் பயானில் மட்டும் தூக்கம் வருதே ஹசரத், என்ன காரணம்? உங்கள் கட்டாயம் அப்படி தான் நடக்கும். ஏன்னா ஒருத்தர் நெருப்பு பிடிச்சி எரி தூக்கம் வருமா? அங்கே போயிட்டு அந்த வீட்டில் உட்காந்தா நெருப்பு பிடிச்சி எரி நெருப்பு பிடிச்சி வீட்டில் உட்காந்துருக்க நெருப்பு தூக்கம் வருமா?
சுற்றி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி அணைஞ்ச பிறகு சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு தூங்குவாங்க, தூக்கம் வராது. இதே பூஞ்சோலைகளில் போய் உட்காந்தா அப்படியே தென்றல் வீசும் பூஞ்சோலைகளில் தூக்கம் வருமா வராதா? நல்லா தூக்கம் வரும். அங்கே போய் பெஞ்சில் போய் ஒரு தோட்டத்தில் அழகான பெஞ்சில் அப்படி சாஞ்சு உட்காந்துன்னு அப்படியே நல்லா தூக்கம் வரும். இது மாதிரி இல்முடைய மஜ்லிஸ் இருக்குது. இது ரௌதத்தும் ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூந்தோட்டங்களில் ஒரு தோட்டம், அல்லாஹ் பற்றி பேசப்படக்கூடிய தோட்டம். அதனால் இங்கே தூக்கம் வரும். அந்த சினிமா தேட்டருக்கு அது ஹுஃபரத்தும் ஹுஃபரின் நார், நரகத்துறை படுகுழிகளில் ஒரு குழி, அங்கே தூக்கம் வராது. நீ சொல்ல கரெக்டு தாண்டா அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு தானே? அது மாதிரி சொர்க்கத்துடைய பூந்தோட்டம், மலக்கள் தனசுல அலைஹிம் சக்கீனா, மலக்கள் சக்கீனாவுடைய மலக்கள் இறங்குவாங்க. அதில் அப்படியே கண்ணு சுக்குது, சுக்கி அப்படியே ஜெய் தூங்கி பாரு, மூக்கார்த்துறேன். சரி வாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அப்போ எல்லாருமே இறக்கம் காட்டுறதும் களிமால் உள்ளது தான். தெருவில் கிடக்கிற வாழைப்பழத்தோலை தூக்கி ஓரத்தில் போட்ட அது யாருக்கு செய்யக்கூடிய ஹிதமத்து? நீ அல்லாஹ்வுக்கு செய்ய ஹிதமத்து. ஏன் அல்லாஹ்தால அது நடக்கக்கூடிய மனிதர்கள்லேயும் மௌலா தான் இருக்கான். நாயில் மௌலா இருக்கிறான், தண்ணி கொடுத்தனா அல்ல எனக்கு தண்ணி கொடுத்ததுன்னு சொல்லி மன்னிச்சிட்டான் அல்லாஹ் தாலா. அப்படிங்கும்போது தெருவில் கிடக்கிற அந்த பொருளை தூக்கி ஓரத்தில் போட்ட வரக்கூடியவர்களுக்கு நன்மை தரும் என்று. அப்போ என் அக்கீதா நீ நம்பனாலும் நம்பாட்டியும் அக்கீதா அப்படி வரக்கூடிய மௌலா இருக்கானா இல்லையா? தெருவில் நடப்பவர்களை மௌலா இருக்கிறானா இல்லையா? நீ ஷூது செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் கூட மௌலா இருக்கிறானா இல்லையா? அந்த அல்ல சந்தோஷப்படுறான். அக்கீதா அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் நீ விளங்கி, லா மௌஜூத இல்லல்லாஹ் விளங்கி, தெருவில் நடப்பவர்கள் ஒவ்வொருத்தரையும் மௌலா தான் இருக்கிறான். வாழைப்பழத்தோலை தூக்கி ஓரத்தில் போட்டால், இந்த முள்ளை தூக்கி ஓரத்தில் போட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுவானே. நீ விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் கூட நீ உன்னுடைய செயல் அல்லாவுக்கு பிடிச்சி போயிடுச்சு. நாய்க்கு தண்ணி ஊற்றினாலே அந்த அம்மா நினச்சி பார்த்தா நாய்க்கு தண்ணி தான் அல்லாவுக்கு ஊற்றின மாதிரி தான் அது. நல்லா மறுமை நல்லா கேட்பான் ஹதீஸ்ல படி, நான் பசியோடு இருந்தேனே எனக்கு உனக்கு தண்ணி கொடுக்கலையே நல்லா கேட்பானே. அப்போ நாயின் பசியோடு இருந்துச்சு இல்லையா? நாய்க்கு தண்ணி ஊற்றுறதும் எஜமான் சந்தோஷப்படுவான், அதனால மௌலா சந்தோஷப்படுவான். அதனால ஊற்றுறேன்னு நினச்சி ஊற்றிச்சந்தாம்மா, ஊற்றிருச்சு, போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு விளங்காட்டியும் விளங்கினாலும் விளங்காட்டி நாயில் மௌலா இருக்கிறது தான் செய்கிறான், அவன் சந்தோஷப்பட தான் செய்கிறான். அந்த அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அந்த அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அனைத்து வஸ்துகளுடன் இருக்கக்கூடிய அல்லாஹ், வானம் பூமி சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த நாயிலும் தான் இருக்கிறான். அந்த அல்லாஹ் சந்தோஷப்பட்டான், அவன் மன்னிச்சிட்டான், விட்டான் போவான். நரக விட்டு விடுதலையாக்கி சொர்க்கத்துக்கு கூட்டி போயிட்டான் அதெல்லாம். அப்போ அதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பகுதி தான், லா மௌஜூத இல்லல்லாஹ் ஒரு பகுதி தான். தெருவில் கிடக்கிற ஒரு வாழைப்பழத்தோலை தூக்கி நீ ஓரத்தில் போட்டாய், அந்த தெருவில் யாருமே அதை பார்க்கவே இல்லை. ஆனால் யார் பார்த்தா? உன்னை மன்னிச்சிடுவான். அது ஈமான்ல ஒரு பகுதி. அது சொர்பத்தும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் தூக்கும் அது லா இலாஹ இல்லல்லாஹ் சம்மந்தப்பட்டுச்சா? இப்போ ஒன்று வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சம்மந்தப்படுத்திட்டீங்களா? எதை? அந்த அதுனாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சம்மந்தப்பட்டு. சரிங்க, அது ஆலமும் சொல்லிட்டாங்க, அதுனா சொல்லிட்டாங்க. ஏன் அதை அதுனான்னு சொன்னாங்க? சொல்லலாம் சொன்னோம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் எல்லாரும் ஒத்துக்குவாங்க. தெருவில் போனால் ஒரு முள்ளு கடைஞ்சி ஒரு கல்லு கடைஞ்சி தூக்கி ஒரு ஓரமாக போட்டான். இது போய் இதுக்கு ஈமானுக்கு என்னங்க சம்மந்தம்னு நீ நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ காஃபிரும் போடுவான், அதுக்கு ஈமானுக்கு சம்மந்தம் இருக்குது. அவ்வளவு பலகீனமான ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? ஈமான் களிமாவுடன் அந்த செயல் ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையான்ற அளவுக்கு பலகீனமானது, ஆனால் ஒட்டிகிட்டு தான் இருக்குன்ட்டாங்க சொல்ல. அதுவும் ஒரு கிளை தான். அது கீழாக உள்ள கிளை, உயர்ந்த கிளை இருக்கும், சன்ன கிளை இருக்கும். ஒரு மரத்தில் எல்லா கிளையும் ஒரே மாதிரி இருக்கும். நடுத்தண்டு மொத்தமாக இருக்கும், மற்ற கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்புறம் இன்னும் கம்மியாக இருக்கும். எல்லா கிளையும் இருக்குது, அது ஒரு கிளை. எதுக்கு சொல்ல வந்தேம்மா? ஆக எல்லா கிளைகளும் எங்கே சம்மந்தப்பட்டிருக்கும்? அலமுல் ஜுசு அலமுஹா, அதில் மிக வலிமையானது கூட சம்மந்தப்பட்டிருக்குமா இல்லையா? அப்போ மொத்த வாழ்க்கையும் லா இலாஹ இல்லல்லாஹ் சம்மந்தப்பட்டிருக்கும். உன்னுடைய அனைத்து வாழ்க்கையுமே நீ எழுதல் போகுதல் வருதல் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், உன் தாயிட்ட பேசுறது, தகப்பன்கிட்ட பேசுறது, கடையில் பேசுறது, வியாபாரம் செய்கிறது, நீ பாத்ரூம் போகிறது முதல் அத்தனையுமே சம்மந்தப்பட்டிருக்கணும். இது ரெண்டையும் சொன்னாங்கல்ல,
மூணாவது ஒன்று சொல்லி காமிச்சாங்க ரசூல். என்னது? அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஹயா இருக்கே, வெக்கம், அதுவும் ஈமான்ல ஒரு பகுதி. ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஏன் அதை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எத்தனையோ கிளைகள் இருக்கு, ஏன் அதை மட்டும் சொன்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். 73 அதுக்கு பின்பு வேற ஹதீஸுகளை பெருமானார் சொன்னது ஹதீஸ் படி எடுத்து பைஹகி ஷுஅபுல் ஈமான் கிதாப் தர்ஜுமா செய்ப்பாங்க. ஈமான் கிளைகள் அதை எடுத்து தர்ஜுமா செய்யுங்க. யார் பண்றா? யார் செய்யற தர்ஜுமா? இந்த வருஷம் பட்ட வகுப்பானோட கொடுத்துருங்க. அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. ஆளுக்கு ஒரு கிளை தர்ஜுமா செஞ்சு கொண்டு வரட்டும் இன்ஷா அல்லாஹ். 73 தர்ஜுமா செஞ்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம பாபு சலாம் சார்பாக வெளியிடுவோம். வாழ்க்கையில் 73 கிளை தெரிஞ்சிட்டாவது மூத்தா போட்டுமே ஒவ்வொருத்தரும். ஒரு மாதத்துக்குள் தர்ஜுமா செஞ்சு கொடுத்துடணும். எங்கிட்ட தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துடணும். 7ஆம் வகுப்பு பிள்ளைங்க, பட்டம் வாங்குற பிள்ளைங்க, அதை இன்ஷா அல்லாஹ் மொழிபெயர்த்து தமிழில் எழுதி அதை நம்ம புத்தகமாக வெளியிடுவோம். மக்கள்கிட்ட கொடுப்போம், ஃப்ரீயாக கொடுப்போம். யாருக்கு போய் சேரட்டும். சரியா பாய்? நாளைக்கு 73 எழுதிட்டு வாங்க. அந்த 73 கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். நான் சொல்கிறேன், ஒன்று களிமாவோட ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 73 கிளை எப்படி களிமாவோட ஜாயிண்ட் ஆகுது? கிளைனாவே ஜாயிண்ட் ஆகணும் இல்லை பாய்? அதான கிளை. மொத்த வாழ்க்கையை களிமாவோட ஜாயின் பண்ணி காட்டுறேன்வா. சகா சொன்னாங்க 6666 ஆயத்தையுமே களிமாவோட ஜாயின் பண்ணி காட்டுறேன் வாங்க. புகாரி முஸ்லிமுடைய மொத்த ஹதீஸையும் களிமாவோட ஜாயின் பண்ணி காட்டுறேன் வாங்க. பாய் களிமாவிலிருந்து நம்ம எத்தனை வருது? லா இலாஹ இல்லல்லாஹ் அசல். இப்போ கேள்வி வைக்காங்க, அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான். ஏன் ஹயாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை முக்கியமாக சொல்லி காட்டுறாங்க? மற்ற சொல்லாமல்ல. அல் சப்ரு ஷுஅபத்து மினல் ஈமான், அஸ் ஷுஜாஅத்து ஷுஅபத்து மினல் ஈமான், அஸ் ஸஹாவத்து ஷுஅபத்து மினல் ஈமான். வாரி வழங்குதல் ஈமான்ல ஒரு பகுதி தான். வீரம் ஒரு பகுதி. அல் ஜிஹாது ஷுஅபத்து மினல் ஈமான், அஸ் ஸலாத்து ஷுஅபத்து மினல் ஈமான். சொல்லாமல்ல அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான். ஏன் ஹயாவை சொன்னாங்க அப்படின்னு கேட்டா நல்லா விளங்குங்க. நல்லா விளங்கு பை. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது தண்டு மாதிரின்னு சொன்னோம் இல்லையா? 73 கிலோ இருக்குன்னு சொன்னோம்ல மரத்தில். 73 கிலோ இருக்கு மரத்தில். இந்த ஹயா இருக்கே, அது இந்த தண்டு வழியாக வரக்கூடிய தண்ணி மாதிரி. அந்த தண்ணி 73 கிளையிலையும் ஊடுருவி இருக்கும். தண்டு, இந்த அடித்தண்டு வேர் இருக்கே, அது தண்ணி உறிஞ்சி அந்த தண்ணி அனுப்புமா இல்லையா? எங்கே அனுப்போம்? அப்போ 73 கிளையிலையும் வெட்கம் இருக்கு. வெட்கம் உன் வாழ்க்கையில் எல்லா அம்சங்கள்லையும் உள்ள பூந்துருக்கும். அல் ஹயா, வெட்கம். வெட்கம் ஹதீஸ் எடுங்க. ஹயா வெட்கம் எதில் உள்ளே நுழைகிறதோ அந்த வஸ்துவை அது அழகாக்கி விடுகிறது. உன் கொடுக்கல் வாங்கல வெட்கம் இருக்கணும் உனக்கு. உன் தனிமையில் இருக்கும்போது வெட்கம் இருக்கணும் உனக்கு. நீ உன் குடும்பத்தோட பழகும் போது வெட்கப்படணும். அல் ஹயாவு ஜி குல்லுஹும் அல் ஹைர். வெட்கம் இருக்கிறது முழுமையாக அது ஹைரானதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் வெட்கப்படுறான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கத்துடைய உச்சகட்டமாக இருந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் வெட்கத்துடைய உச்சகட்டமாக இருப்பாங்க. வெட்கம் வரும் உங்களுக்கு. ஹயா ஹயா. இன்னும் பெருமாள் சொன்னாங்க, இதா ஃபாத்தக்கல் ஹயா. ஒரு மனுஷனுக்கு வெட்கம் மட்டும் இல்லைன்னா ஃபஃஅல் மா ஷி'த. என்ன வேணா செஞ்சு தொலைட்டும். அவனை பற்றி என்னத்தை பற்றி சொல்கிறது? அது பாட்டி அவனுடைய எல்லா செயலுமே குட்டிச்சு வர போயிடும். ஒரு வெக்கம் இல்லைன்னா என்ன பாய்? அவன் தொழுகை வெக்கமே இல்லை. அல்லாமலே வெக்கம் இருக்காது. தொழுகையிலையும் உணர்வு இருக்காது, நோம்புல உணர்வு இருக்காது, இந்த காற்றுல உணர்வு இருக்காது, ஹஜ்ஜில் உணர்வு இருக்காது, மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் வெக்கம் இல்லாமல் பேசுவான். ஜி எதுலேயுமே வெக்கம் இருக்காது. ஒமாகானல் ஹயாஉ ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு. திருமதியுடைய ஹதீஸ். ஒமாகானல் ஃபுஹுஷு ஃபீ ஷைஇன் இல்லா ஷானஹு. வெட்கம் எதில் நுழைந்தாலும் அந்த வஸ்துவை உயர்ந்த வஸ்துவாகிடும். அப்போ தண்ணி மாதிரி சொன்னேன். ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் தண்டு மாதிரி. ஹயா இது மாதிரி பை. இப்போ ஒரு மரத்தில் ஆயிரக்கணக்கான இலை இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு என்ன பை ஆகும்?
எல்லா இலையும் கிளைகள் மடங்கிவிடும், இலைகள் எல்லாம் சோர்ந்து போயிடும். தண்ணி ஊற்றுறீங்க, கிளைகளுக்கு உற்சாகம் வந்துடும். அந்த மரத்தில் 1 கோடி இலை இருந்தாலும் 1 கோடி இலைகளும் எந்திரிச்சு நின்றுக்கும். தண்ணி ஊற்றணும்னா அது எத்தனை இலை இருந்தாலும் அத்தனை கிளையும் உற்சாகமாயிரும், அத்தனை இலையும் உற்சாகமாயிரும். உண்டா இல்லையா? பெருமானார் சொல்றாங்க ஸல்லல்லாஹு ஒமாக்கான் ஹயாவு வி ஷையின் இல்லா ஜானஹு. வெட்கம் ஒரு வஸ்துவோடு சேர்ந்தால் அந்த வஸ்து ஆக உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போயிடும். உன் தொழுகையில் வெட்கம் சேர்ந்தால் அந்த தொழுகை உயர்ந்த தொழுகை ஆயிடும். அல்லாமல் நிற்கிறோன்னு வெட்கம் வரணும் உனக்கு. ஒரு உஸ்தாது மணி நிற்குமே வெட்கப்படுற, வீண் பேச்சுக்கள் பேச மாட்டேன், வீண் சிந்தனைகள் கொண்டு வர மாட்டேன். அல்லாமல் நிற்கும் போது வெட்கம் வேணாம் உனக்கு? வெட்கம் கெட்ட பயல. உன் நோன்பிலே வெட்கம் வந்தால் உயர்ந்த நோன்பாகிவிடும். உன் ஜக்காத்தில் வெட்கம் வரணும் உனக்கு. தர்மம் கொடுக்கும்போது வெட்கப்படு. எது வெட்கப்படுறது? அது சொல்லி காட்ட வெட்க வேணும், அருவறுப்ப வேணாம். கொடுத்து விட்டு போய் இன்னொரு சொல்லி காட்டுற நன்மையே போயிடும். 4 பேர் தெரியுற மாதிரி கொடுக்கறது பந்தாவா. பந்தா பண்ணி கொடுக்காத, நீ பந்தாவா இருந்து குடி. நீ அல்லாவுடைய பந்தா. நீ பந்தனா அடிமைன்னு அர்த்தம் பை. பந்தா பண்ணிட்டு கொடுக்காத, பந்தாவா ஆகி கொடு. கொடுக்கறதுனால பெருமை பாராட்டாத. இந்தா என்ன வேணுமா, இந்த 1000 படி அப்படின்னு. கொடுக்கறதுன்னு தெரியல, வாங்குறதுன்னு தெரியல. வாங்குறவங்களுக்கே தெரியல நீ தான் கொடுத்தேன். முசாபா சார் மோனாக்கா சார் ஹசரத் இஸ்லாம் அப்படி மெதுவாக எடுத்து ஜோப்பில் வச்சிருக்கு. வரம்மா ஹசரத்து காதில் மெதுவாக உங்கள் ஜோப்பில் வச்சுருக்கேன், அப்புறம் பார்த்துங்க. வச்சது அவருக்கே தெரியல. ஜோப் அப்புறம் எல்லாரும் முசா வந்து போன அப்புறம் ரூமில் போய் எடுத்து வச்சுப்பா 5000 ரூபா. இவ்வளோ காசு வச்சுருக்கிறாரு. 2 ரூபா கொடுக்குறது அலப்பறை பண்ணுறான். 10 ரூபா கொடுக்குறதுல 10 ரூபா எடுத்துக்கு. இதுவா யாரு? இங்க வா, இந்தா ஒரு 10 ரூபா கொடுத்தாரான், அலப்பறை பண்ணுறான். ஊரே கூட்டி 10 ரூபா கொடுத்தாரு. வெக்கம் வேணும், மானம் கெட்ட பேல. அதுலேயும் வெக்கம் வரணும் உனக்கு. நற்காரியங்களையும் வெக்கப்படணும், தீய காரியங்களை செய்யாமல் தடுத்துக்கொள்ளையும் வெக்கம் வரணும். அப்போ வெக்கம் எல்லாத்தையும் நுழையும் பாய். உன்னுடைய அனைத்து காரியங்களையும் வெட்கம் உள்ள நுழையும். நன்மைகள் அனைத்தும் நுழைந்தால் அந்த நன்மையை உயர்த்தி விடும். தீமையான காரியங்களின் பக்கம் வெட்கம் நுழையும் போது அந்த தீமையை உன்னோட தடுத்துடும். ஒரு சிஃபத் விளஞ்சா வெக்கத்தை பற்றி. இப்போ நான் வெக்கத்தை பற்றி இப்போ சொன்ன செய்தி வரைக்கும் யோசிச்சிருங்களா நீங்கள் சிந்தனையில்? அதனால தான் வெட்கம் ரொம்ப உயர்ந்தது. அல் ஹயாவு ஹைருன் குல்லுஹூட்டாங்க ஒரு ஹதீஸில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்தாங்க. அவன் தம்பியை பற்றியோ அவங்க யாரை பற்றியோ அவங்க அண்ணனை பற்றியோ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப வெக்கப்படுறாரு யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப வெக்கப்படுறாரு அப்படின்னாங்க. விட்டுருங்க அவரை, வெட்கம் அது அனைத்துமே நல்லது தான்ட்டாங்க. அல் ஹயாவு ஹைருன் குல்லு. அன்ன ரஜுலன் கான யஉல்லு அஹாஹு ஃபில் ஹயாய் கான யஇது அஹாஹு ஃபில் ஹயாய். ஒரு மனிதர் தன் சகோதரரை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, பா வெக்கணும் ஓவர் வெக்கம் எனக்கு மூஞ்சி பார்க்க மாட்டான் மனுஷன், யாராக இருந்தாலும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாப்புல. வெக்கத்திலையும் உயர்ந்த ரொம்ப ஊக்கமாக இருப்பார் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபகால நபி சொல்ல தாவு விட்டுருக்க பாரு ஃபைனல் ஹயா மினல் ஈமான். வெக்கம் ஈமான்ல உள்ளது. இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத் அல் ஹயாவு குல் அல் ஹைருன் குல்லுஹுன்னு ஒரு ரிவாயத்தில் வரும். ஜி ஒரு ரிவாயத்தில் வெக்கம் அவ்வளோ பெருசு பை. வெக்கப்படுங்க எல்லாத்துக்கும். ஜி இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா. பாருங்க வெக்கத்துக்கு இன்னொரு சிறப்பு வந்து தெரியுமா? நாம சபூர் செய்வோம், அல்லாஹ் சபூர் செய்வானா? நீங்களும் சபூர் செய்யுங்க, அல்லாஹ்வும் சபூர் செய்கிறான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க வீரம் கொள்ளுங்கள், அல்லாஹ்வும் வீரம் கொள்கிறான் சொல்ல முடியும். அல்லாஹ் வீரன் சொல்ல முடியுமா? நம்ம சிஃபத்து தான் அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியுமா பை? சொல்ல முடியுமா பை? ஆனா வெக்கம் நமக்கு இருக்கு, அல்லாஹ்வுக்கு இருக்குட்டா. இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீமுன் பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ் ரொம்ப வெக்கப்படக்கூடியவன். இந்த ஒரு சிஃபத்தை ரசூலுல்லாஹ் நமக்கும் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கும் சொல்றாங்க. நீ வெக்கப்படுங்க, அல்லாஹ் ரொம்ப வெக்கப்படக்கூடியவன். அறிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா ரொம்ப வெட்கப்படக்கூடிய இன்னல்லாஹ் ஹய். எங்க ஹதீஸ் சொல்லுங்க. அப்ப இந்த ஹதீஸும் கேட்டுங்க. என்னது?
ஹையூன் கரீம் எழுதி வச்சுக்க பை, அது சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப வெக்கப்படுங்க. நீங்கள் எப்படி வெக்கப்படணுமோ அந்தளவு அல்லாஹுக்கு வெக்கப்படுங்கள். ஃபகுல்னா யா நபி அல்லாஹ் இன்னா லனஸ்தஹி, நாங்கள் வெக்கப்பட தானே செய்கிறோம், வெக்க கொஞ்சம் இருக்குது தானே செய்யுது எங்களுக்கு, ஆடையெல்லாம் ஒழுங்காக போட்டுக்கிறோம், இல்லை வெக்கம் தானே. வெக்கத்தில் மிகச்சிறந்தவர்கள் யார்? சஹாபாக்கள். உஸ்மான் கனி, அதில் அவங்க பேர் என்ன, அவங்க பட்ட பேர் என்ன சொல்லுவாங்க? காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் நூரைன். யாரு? காமிலுல் ஹயாஇ வல் ஈமான். காமிலுல் ஹயாவா இருக்குன்னா அவன் காமிலுல் ஈமான். ஒருத்தன் ஹயா அஷத்துஹும் அஸ்தகும் ஹயாஅன் உஸ்மான். ஒரு வாசிப்பாங்களே ஜும்மால, என்னது முன்னாடி அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர் அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர் அஸ்தகும் ஹயாஅன் உஸ்மான். காமிலுல் ஹயாஇ வல் ஈமான். காமிலுல் ஹயாவா இருக்குன்னா காமிலுல் ஈமான். ஒருத்தர் நாக்கிசுல் ஹயாவா இருந்தா நாக்கிசுல் ஈமான் அர்த்தம். உச்சகட்டமான வெக்கம். பெருமானை படுத்திருப்பாங்க சில நேரங்களில், அதாவது அபூபக்கர் நாயகம் வருவாங்க, படுத்துகிட்டே பேசுவாங்க. உமர் நாயகம் வருவாங்க, படுத்துகிட்டே பேசுவாங்க. உஸ்மான் கனி வந்தால் எந்திரிச்சு உட்காந்து தன் சட்டை கட்டெல்லாம் பட்டன்லாம் பூட்டிக்கிட்டு காய்காலெலாம் சலாமத்தை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஏன்னா பட்டன் பூட்டாமல் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்படி பட்டன் திறந்துருந்துச்சுன்னு வச்சு இப்படி இருந்தால் கூட உஸ்மான் கனி வெக்கத்தில் அவங்க முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. ஜி ஹுசூர் அப்படி தான் ஜி ஜி அப்படியே செஞ்சுக்குவோம் அப்படின்னு திரும்பிவோம். அவங்க கண்ணில் பார்க்க மாட்டாங்க. சற்று உடைய விலங்கி இப்படி தெரிஞ்சால் பார்க்க மாட்டாங்க. அதை எடுத்து பார்க்க மாட்டாங்க. உஸ்மான் கனி இல்லாமல் எவ்வளோ வெக்கத்தில் உயர்ந்தவனாக இருந்திருக்கிறாங்க. இது அப்போ யாரை சொல்லி நாங்களும் வெக்கப்படுத்தானே செய்கிறோம். என்ன பை சஹாபாக்கு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நாங்களும் வெக்கப்பட, என்ன ஜட்டி போட்டு தான் குளிக்கிறோம், அப்படி போடாமல் குளிக்கிறோம். குழந்தை குளிக்கும் போது ஜட்டி போட்டு தான் குளிக்கிறோம், இங்கிலீஷ்காரமே போடாமல் குளிக்கிறோம், நாங்கள் வெக்கப்பட தான் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள். நினைச்சிங்களா? உங்கள் வெக்கம் அந்தளவுக்கு நிற்கிது. இப்போ சஹாபாக்கு யாரை சார் நாங்களும் வெட்கப்படத்தானே செய்யணும். சரியா யாரை பற்றி வெக்கம் வரதானே செய்யுது அப்படின்னா இப்போ கால பெருமாள் லைச தாலிக்கு அதை நான் சொல்லலை. இது இப்னு மஸ்ஊத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரிவாயத் செஞ்ச ஹதீஸ் முஸ்ததரக் ஹாக்கிம்ல வருது. வலாக்கின்ன மனிஸ்தஹியா மினல்லாஹி ஹக்கல் ஹயாயி, யார் அல்லாஹ்வுக்கு முழுமையாக வெட்கப்படுகிறார்களோ ஃபல் யஹ்ஃபில் ரஅஸ வமா ஹவா, அவர் தன் தலையையும் தலையை சூழ்ந்தவைகளையும் ஹராமை விட்டு பாதுகாத்து கொள்ளும். தலையை சூழ்ந்தவை என்ன பை? கண்ணு, காது, வாய், ஹராமை பார்க்காத, ஹராமை பேசாத, ஹராமை கேட்காத, ஹராமை சிந்திக்காத. வல் பத்ன வமா வஆ, இன்னும் வயிறு அதை சுற்றி உள்ளவை. வயிறுனா தன்னுடைய அபம், தன்னுடைய வயிறு ஹராமான சிந்திக்கூடாது, இதை பாதுகாத்தோம். வல் எதுக்குரில் மௌத்தவல் பிலா, மௌத்தை சிந்திக்கட்டும், மண்ணோடு மண்ணாக போய்விடும் இவர் உடல், அதை பற்றியும் யோசிக்கட்டும். ஒமன் அராதல் ஆஹிரா, எவன் ஆகிரத்தை விரும்புவானோ தரக்க சீனத்தை துனியா, உலக அலங்காரங்களை விட்டு விடுவான். ஒமன் ஃபஅல தாலிக, இவ்வாறு எவன் செய்வானோ ஃபகத் இஸ்தஹியா மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அவன்தான் உண்மையில் அல்லாஹ் தஆலாவின் மீது அல்லாஹ் இடத்திலே மிகுந்த வெட்கப்படக்கூடியவன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்னல்லாஹ் ஹய்யுன் அது சொல்லுங்க. அப்போ வெட்கத்தை பெருமானா அல்லாஹ்ட்டையும் சேர்க்குறாங்க. என்னப்பா வெட்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வெட்கப்படுறான். ரசூலுல்லாஹ் வெட்கத்தில் உச்சகட்டமானவர்கள். பெருமானாரை போன்று வெட்கப்பட்டவர்களை பார்க்கவே இல்லை. கல் அதுரா ஒரு ரிவாயத்தில் வருது, ஒரு கன்னி பெண் தன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணை போன்று பெருமாள் மிகுந்த வெட்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு வெட்கப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போட்டு சட்டையை ஒருத்தவங்க திடீர்னு கழட்டிட்டாங்க சின்ன வயசுல. வெக்கத்தில் பிற மயக்கம் போட்டு கீழே விட்டான். உன் வெக்கம் எப்படி இருக்கு பார்த்துக்கலாம். சட்டையை உடம்பு மறைச்சிருந்த சட்டையை ஒருத்தர் கழட்டிட்டாங்க சின்ன வயசுல. பார்த்துருங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சொல்கிறேன் வெக்கத்தின வெக்க தாங்க முடியாமல், வெக்கத்தில் ஒரு உணர்ச்சி வந்து உச்சகட்டத்தை அடையும் போது மயக்கம் வந்துடும் மனுஷனுக்கு. வலி உச்சகட்டத்திலும் மயக்கம் வந்துடும்.
கோபம் உச்சக்கட்டத்தை அடையும் போது என்ன வந்து நரம்புகள்லாம் புடச்சிக்கிட்டு ஒருத்தன் அப்படி தன் நிலையை மறந்துடுவான். அதுக்கு வேணா அவன் தன் சுயநிலையில் இருக்க மாட்டான், அவனும் கீழே விழுந்துருவான், அது கண்டதையும் செய்வான். அப்புறம் கோபம் தெரிஞ்ச பண்ணி என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்பான். எந்த உணர்ச்சிகள் மனுஷன் ஒரு உச்சக்கட்டத்தை அடையும் போது என்ன நடக்கும்னு தெரியாது. மூளையில் நரம்புகள்லாம் வேலை செய்யாது. தன் உணர்வு போயிடும். பசி தாகம் எல்லாமே அப்படித்தான். வெட்கம் உச்சக்கட்டத்தை அடைஞ்சா பிற மயக்க மாட்டு கீழே விட்டான். இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படக்கூடியவன். கரீமுன் மிகுந்த சங்கையார். சல்மான் ஃபார்சி இதில் அறிவாய் செய்கிறாங்க ஹதீஸ, திருமதி வரக்கூடிய ஹதீஸ். இஸ்தஹி, அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இதா ரஃபஅர் ரஜுலு இலைஹி யதை, அவனிடத்திலே ஒரு அடியான் கையை இப்படி தூக்கி விட்டானேயானால் எருத்தஹுமா சிஃப்ரன் ஹாயிபத்தைனி, அதை வெறுங்கையா எதுவும் கொடுக்காம அனுப்புறதுக்கு அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படுறான். கையை தூக்கிட்டு எஜமான்ட்ட ரப்பே அப்படின்னு அல்லாட்ட கையை தூக்கிட்ட கெஞ்சிட்ட எஜமான்ட்ட, போடா ஒன்றும் கிடையாது போடான்னு வெறுங்கையா அல்லாஹ் அனுப்புறது இல்லை, கொடுத்தான் அனுப்புவான். அவனால் முடியாது அல்ல, அதை நீ ஒன்று கேட்குற அது துனியாவிலே இல்லைன்னா உண்டாக்கி தருவான் அல்லா தாலா, உண்டாக்கி கொடுத்துடலாம் அல்லா தாலா. அவனுக்கு என்ன இல்லையா அது. அல்லாஹ் வெட்கப்படக்கூடியன்னு திருமதி ஹதீஸ். ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல கையேந்திட்டான்னு வச்சுக்கோ, அறிஞ்சில்ல யாரில்ல என்னை வெட்கப்பட சூழ்நிலை ஆக்கிறாத ரப்பே, உன்னை கையேந்திட்டேன் கொடுக்கல, இவன் என்ன கேட்டு கடை கொடுத்துட்டானா 4 பேர் சொல்கிற மாதிரி என்ன ஆக்கிறாத ரப்பே, எனக்கு வெக்கமாக இருக்கா அல்ல, உன்னிடத்துல கேட்டு வாங்கலைன்னா வெக்கமாக இருக்கணும், நமக்கும் வெக்கமாக இருக்குல்ல. அல்ல அதை விட 100 மடங்கு வெக்கப்படும், பல கோடி மடங்கு வெக்கப்படக்கூடிய வெறுங்கையா அனுப்ப அல்ல வெக்கப்படுறான்டாங்க சொல்ல. என்ன நீ அடுக்க ஏந்திப்பார் நீ பீத்திக்கிற பிள்ளைங்கள்ட்ட அந்த எம்எல்ஏ இருக்கார்ல பழனிசா, அவர் நம்ம இன்னும் நானும் அவர் ஒன்றா தான்ப்பா ஸ்கூலில் படித்தோம், 10th வரைக்கும் ஒன்றா படித்தோம். என் பக்கத்து பெஞ்சு தான், என் பக்கத்தில் பெஞ்சு என் பக்கத்தில் வந்து 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் போடாவாடான்னு தான் பேசிக்குவோம். இன்னைக்கு மந்திரி ஆகிட்டார் அவர். எப்போ போனாலும் என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்படியா அப்படின்னு பீத்திக்கிற ஒரு மந்திரியை பற்றி பை. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, இதுக்கு கையெழுத்து வாங்கி கூட அவர்கிட்ட போய், வேலை வாய்ப்பு இருக்குது கையெழுத்து வாங்கி கூட அவர்கிட்ட போய் அப்படின்னு. நான் போனால் சொன்னால் உடனே போடுறேன், டே போடுறான்னு சொல்லிடுவேன். நான் போய் அண்ணே போடுங்கண்ணே கூட சொல்ல தேவையில்லை, பக்கத்து பெஞ்சு தான் 2 பேரும் ஒன்றா தான் விளாண்டோம், ஒன்றா தான் டே கையெழுத்து போடுறான்னா போட்டுருவான், அப்புறம் வாங்கிட்டுறேன் நீ இரு அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். திட்டி அமுச்சு விட்டான். வெளியே வந்து எப்படி சமாளிப்பான், திட்டி அமுச்சு. அவர் அவசர வேலையாகிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அவசரம் நாளைக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, நாளைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டேன் கவலைப்படாத, அப்படியே முக்கியமான பேசிட்டு சமாளிப்போமா இல்லையா வந்து திட்டி அமுச்சுட்டான்னு சொல்லுவானு. அவ்வளோ பீத்திட்டு போனோம். எனவே அந்த என்ன செய்வான், ஏதாவது சமாளிப்பான். போனேன், அவர் வந்து பாத்ரூம் போயிருக்காரான். அப்புறம் வர சொல்லிட்டாங்க, தூங்கிட்டு இருந்தார் மனுஷன். நைட்டு போனால் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நாளைக்கு வர சொன்னார் அப்படின்னு. நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன் கவலைப்படாது, நாளைக்கு இருந்தால் வாங்கி கொடுத்துறேன் எஸ்கே போயிடுவாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு எதிர்பார்த்து 100க்கு 100 நம்பிக்கை வச்சு போய் அவன் தரலைன்னா மனசை உடஞ்சி போய் வெளியே வந்து இவன்ட்டு மூஞ்ச காட்ட வெக்கமாக இருக்கும். இன்னும் பெரிய பீத்திக்கிட்ட இன்னும் பக்கத்து பெஞ்சு போடா வாடான்னு தான் கூப்பிடுவேன், அண்ணன் கொடுக்கும் மந்திரின்னு கொடுக்க மாட்டேன், டே வாடா சோம சுந்தரம். அந்தளவுக்கு நானும் அவர் ரொம்ப க்ளோஸு. நானும் அவர் ஒன்றா தான் கோலிக்கிட்டு விளையாண்டோம், நானும் அந்த உதயநிதியும். டே உதயநிதி நல்லா இருக்கிறியா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் எங்கள் ஃப்ரெண்டு, அவர் நானும் அவரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு துரத்தி விட்டாரு அப்படின்னு. வெக்கமாக இருக்குமா இல்லை மனுஷனுக்கு வெளியே வந்து சொல்கிறதுக்கு. நான் போனேன், அண்ணன் வந்து அது ஒரு நைட்டு தான் நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வந்துட்டாரான், நல்லா படுத்துருக்குறாரு. நாளைக்கு வர சொன்னார், நாளைக்கு வாங்கி கொடுத்துருவோம் கவலைப்படாத அப்படின்னு சமாளிச்சுக்குவோம். அடுத்த நாள் வருவான், நாம் வெளியே ஏறிடுவோம் எங்கேயாச்சும். அப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம நம்பிக்கை ஊட்டி தருவார் என்று சொல்லிட்டு போயிட்டு வெறுங்கையா வந்து எப்படி வைக்கப்படுறோமோ, என் ரப்பு எதுக்கிட்டாலும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொடுக்கலன்னு 4 பேர் நம்மளை கேவலம் பேசுவானுங்கள.
4 பேர் இவனை கேவலமாக பேசுவாங்க, அவன் ரோஷக்காரன் அல்லா ஜல்ல. என்னை நம்பி வந்தவனும் ரோஷக்காரன் 4 பேர் கேவலமாக பேசுவாங்க. அப்படி விடமாட்டான் அல்லா ஜல்ல. அல்லா வெட்கத்துக்குரியவன் அல்லா தான். வந்தவர்களை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இது ஒரு ரிவாயத்து. கேட்டவர்களை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லா தஆலா வெட்கப்படுறான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இன்னல்லாஹ் ஹய்யுன், அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கான அதிகம் வெட்கப்படக்கூடியவன். ஃபல் யுக்ஸிரு அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் எடுங்க. இது வந்து இப்னு ஹிப்பான் இந்த ரிவாயத்து இப்போ சொன்ன ஹதீஸ் திருமதி ஷரீஃப் ஹதீஸ். அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன், உங்கள் கையை வெறுங்கையை அனுப்பி வைக்கப்படுறான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படக்கூடியவன். ஃபல் யுக்ஸிரு இஹ்வானக்கும், உங்களுடைய நண்பர்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், ரொம்ப அதிகப்படுத்துங்க. கியாமத் நாளில் துனியாவில் நண்பரை அதிகப்படுத்திக்கணும். ஃப்ரெண்ட்ஸுகளை யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிச்சிடணும். பஸ்ஸில் 5 நிமிஷம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடணும். எல்லாரும் கேட்பா, எல்லாரும் நண்பராக்கிங்க, யாரையும் பகைவராக்காதீங்க. உன் பகையவனாக இருந்தாலும் சரி, உன் திட்டுறானாலும் சரி, என்ன தம்பி திட்டினேன்னு கேள்விப்பட்டேன், கோச்சிக்கிட்டியா, விடுப்பா, ஏதாவது மன்னிச்சுக்கப்பா, இருக்கிறது கொஞ்ச நாள், இப்போ சண்டை போட்டுக்கிட்டு பாப்பா சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு எனக்கு என்னப்பா ஈகோ இருக்குது, மன்னிச்சுக்கப்பா, காலையில் விழுவுறப்பா, மன்னிச்சுக்கப்பா, அப்படியே அது சந்தோஷம். உன் தம்பி வேணும் கோபமாக இருக்காரு, என்ன தம்பி கோபமாக இருக்க மாதிரி இருக்குது, தலை திரும்பி போகிறேன், என்ன பிரச்சனை உனக்கு எனக்கும், அன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல அப்படின்னு, அது என்ன நினச்சிக்கோ, அவனுக்குன்னு ஃபெசலாக வாங்கி போட்டுறேன், வா, ஏதோ பெருசாக பண்ணிட்டுருக்கிறேன், விடுப்பா, மனுஷன் எல்லாம் ஆளுக்கு ஒன்று தவறு நடக்க தான் செய்யும். இதை வச்சுக்கிட்டே வளர்த்தது கல்வியில் வச்சுக்கிட்டு வா சேர்ந்துக்கலாம், வா வா கழுத்தில், நீயா போய் வழியினா பேச அவன்கிட்ட, எதுவும் கோச்சு மாதிரி தெரியும், மூஞ்சிட்டு மறைச்சிட்டு போகிறேன், என்ன செய்தி, இந்த முஷரஃப் பார்க்குறதுக்கே சரியில்லை, நீ என்ன பாகிஸ்தான் அதிபர் முஷரஃபா, நீ மறைச்சிக்கிட்டே போகிற, என்ன அது, அன்றைக்கி திட்டினேன், நீ தப்பு செஞ்சே திட்டினேன், நல்லா செய்ய பாராட்டுறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு போய் பெருசாக மனசில் வச்சு வளர்த்துறேன், தப்பு செஞ்சால் பாராட்டுவாங்களா, மாலை போடுவாங்களா, தப்பு செஞ்சால் திட்டு தான் செய்வாங்க, என்ன செய்வாங்க, திட்டு இந்த அடி போட தான் செய்வாங்க. நாளைக்கு நல்லது செய்ய பாராட்டுறேன், மாலை போடுறேன், என்னப்பா இது ஒரு பெரிய பிரச்சனை, வா வா மனசில் வச்சுக்காத அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடு. எல்லாத்திட்டையும் யாரையுமே நண்பன் அதிகமாக பகைவன் ஆக்கியாத, நம்ம யாரையும் பகைவன் ஆக்கிறது இல்லை. எதிரியா இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் போய் உட்காந்துடுறது, அவன் முடிக்கிறான், ஆடுறானோ, யாரை பற்றி யோசிக்கிறது கிடையாது. மேடை போட்டிருப்போம், பயானில் திட்டிருப்போம், வஹாபிகளை நாயை விட பன்றியை விட கேவலம்லாம் திட்டிருப்போம். கீழே இருக்கு அஸ்ஸலாமு வலைக்கும் அஸ்ஸலாம், நல்லா இருக்கீங்களா வாங்க, யார அதே வஹாபி, நல்லா இருக்கீங்களா வாங்க, சாப்பிட்டீங்களா, என்ன நம்ம மட்டும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு. அவன் பத்திரிக்கை முதல் பத்திரிக்கை மட்டும் தான் வர்றான், அது நீங்கள் துவா செஞ்சு கொடுங்க, மாவுளுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படின்னு திட்டு வாங்கியிருப்பான் நம்மகிட்ட. நாயே பேயேட்டு, நாயை விட சொறி பன்றியை விட கேவலமானவன் அப்படின்னு திட்டு வாங்கியிருப்பானுவான். கீழே இறங்கினே மேடையை விட்டு அதோட மேடையில விட்டுறணும். அது போய் அவனும் மனுஷன் தானே, நீ நடக்கிற நல்ல முறையில் அவன் நாளைக்கு உங்கள் கட்சிக்கு வந்துடுவான், மாறி கட்சி மாதிரி வந்துடுவான். இந்த போய் எல்லாத்தையும் பாசமாக பழகுங்க. பெருமா அக்ஸிரு இஹ்வானக்கும், உங்களுடைய சகோதரர்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படக்கூடியவன். யஸ்தஹி அன் யுஅذிப ரஜுலன் பைன இஹ்வானி அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை நாளில் இவனுடைய ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு மத்தியில் வைத்து இவனை தண்டிக்க அல்லாஹ் வெட்கப்படுகிறான்ட்டாங்க. பாவம் நினைப்பாங்களா அவனுங்கெல்லாம்? மறுமை நாளில் தரத்தரம் இழுத்துட்டு போங்களா செஞ்ச குற்றத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டு, மலக்குகள் கழுத்தில் சங்கிலி போட்டு, சும்மா ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 ஸிராஅன் ஃபஸ்லுகு, 70 அடி முழம் நீளமுள்ள அந்த சங்கிலியால் அவனை வெட்டுங்கள், கட்டுங்கள் அவனை வெட்டுங்கள், பிடியுங்கள். ஹுது ஃபகுல்லு சும்மல் ஜஹீம சல்லூஹு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 ஸிராஅன் ஃபஸ்லுகு, பிடியுங்கள் அவனை, கட்டுங்கள் அப்படின்னு எல்லாரும் நிற்பாங்க, நூற்றுக்கணக்கானவங்க. இவனுக்கு அந்த கதி ஜி வேடிக்கை பார்ப்பாங்களே, எல்லாம் ரொம்ப வெக்கப்படுறாங்க அத்தனை பேருக்கு மத்தியில் வச்சு. ஏன்னா மனுஷனுக்கு அடி உத கூட வாங்கிக்குவான், 4 பேர் பார்க்கும்போது ரொம்ப கேவலப்படுவாங்க.
இருக்கா இல்லையா பை? ஆமாங்க. மசாலா நடுவில் வச்சு தப்பிஞ்சு ஒருத்தன் ஓகே அரை விட்டோம் வச்சுங்க, டக்கு என்ன பார்ப்பார் அவர் அந்த பையன் பார்ப்பார். அந்த சும்ரா பசங்க இந்த மாதிரி சிரிக்கிறான் சிரிக்கிறான். அடித்தது கூட அவனுக்கு வந்து பெருசாக இருக்காது. யார் வேடிக்கை பார்த்தாங்க, சார் அடிக்கிறீங்க தனிமையில் அடிங்க சார், இதற்கு முன்னாடி அடிக்காதீங்க சார், சார் அடிக்க போகிற மெதுவாக்கார் சார், அடிக்க தான் போகிறீங்க, தனியாக ரூமில் கூட்டு போய் காசு அடிட்டு அடிங்க, இதற்கு முன்னாடி அடிக்காதீங்க சார் அப்படிங்க. சார் ரூமுக்கு வா அப்படின்னு யார் பிரேஸ் கொடுக்க போகிற மாதிரி உள்ள போகிறது, உள்ளே போய் காசு அதில் அடி சார் வாங்கிட்டு வெளியே பட்டெல்லாம் போட்டு அடிச்சிட்டிங்களா சார், போதுமா போகலாமா இப்போ அப்படின்ட்டு இல்லையா என்னவோ எங்கடா மிட்டாய் கொடுத்தாரு சாப்பிட்டு வந்துரு, நீங்கள் உனக்கு மிட்டாய் கொடுப்பாரு, மிட்டாய் வச்சிருக்கா பார்த்தாரு, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு வெளியே அப்படியே உள்ளே போய் உத வாங்கியாச்சு. சட்டை கட்டில் அவங்க போட்டுக்கிட்டு தொப்பிலாம் கீழே தொப்பி அதுக்காக மாட்டிக்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஏன் அடி பெருசு கிடையாது, மற்றவன் தன்னையை பார்த்து இடிக்கிறான் பாரு, இடித்துரைப்பு, அதுதான் பெருசாக இருக்குது. இது நம்முடைய மனிதனுடைய ஒரு சுபாவம். 10 அடி கூட அடிக்க வாங்கிக்கிறேன், எல்லாத்துக்கு முன்னாடியும் அடிக்காதீங்க. இருக்குல்ல பை மனுஷனுடைய புத்தி. சைக்கிள் ஓட்டு போகிறான் பார்த்துன்னு கீழே விட்டானோ என்ன ஃபஸ்ட் என்ன பார்ப்பானுங்க, சைக்கிள் வைக்க மாட்டானோ எதை பார்ப்பானுங்க, அவனு பார்த்தாங்களா அப்படின்னு அவங்க 4 பேர் வேடிக்கை பார்த்து சேனலில் பார்க்குறான்னு சொன்னால் டக்குன்னு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கையில் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பைக் எடுத்து சைக்கிள் எடுத்து வடி போயிடுவான். பக்கத்துல வளைச்சி நின்றுக்கிட்டு அங்கே போய் நிப்பாட்டிட்டு பார்ப்பான், காலில் ரத்தம் ஊற்றுவான், அப்படிதான் கற்றுக்கிட்டு போடுவான், பக்கத்து தெருவுக்கு போயிடுவானுவோம். இவர் தன்னை வந்து கேவலமாக காட்டி கொள்ளக்கூடாது, இது மனுஷ புத்தி. இது பிறர் தன்னை கேவலமாக நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல, அதனால் பிறருக்கு மத்தியில் வைத்து அவனை அதாபு செய்ய அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஹதீஸ்ல வருது, எடுக்க மாட்டேங்க ஹதீஸ். என்ன செய்றீங்க இங்க அக்ஸரு மினல் இஹ்வான், பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சகோதரர்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபைன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீமுன், உங்கள் ரப்பாகிறவன் ரொம்ப வெட்கப்படக்கூடியவன், சங்கையானவன். யஸ்தஹியா யுஅذிப அப்தஹு பைன இஹ்வானிஹி, தன்னுடைய அடியானை அவன் சகோதரர்களுக்கு மத்தியில் வைத்து அதாபு செய்ய அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிதாப் பேர் போடல, ராவி பேர் போட்டிருக்கு பாய், கிதாப் பேர் எடுத்து பாருங்க. இந்த கிதாபு இந்த ராவி பேர் வரல, சரி எடுத்துக்கோங்க. அந்த அப்படியே அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, வேற ரிவாயத்தில் வரும் இன்ஷா அல்லாஹ். சரிங்க பை. அப்போ வெட்கம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தின் உச்சகட்டமானவர், இந்த உம்மத்தில் அதிகம் வெட்கப்பட்டவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கம் நம்முடைய எல்லா கிளைகளையும் ஊடுருவியது. அதனால தான் அதில் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை முக்கியத்துவம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா கிளைகளுக்கும் மூலமானது. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு தான் 72 கிளைகளுமே. இப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாளைக்கு 72 கிளை எழுதிட்டு வாங்க, ஒன்றும் எப்படி கலிமாவோட சம்மந்தப்படுதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு கிளையும் கலிமாவுடனே எப்படி தொடர்பு படுதுன்னு அவங்க சொல்லி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்போ ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு மூலம் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, மற்ற அமல்களும் ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால தான் ஷேഖமார் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான உழைக்கிறாங்க. கலிமா அவன் கல்வியில் பதிஞ்சிருச்சு, உன் தொழுகை, நோன்பு, வணக்கம், வழிபாடு, முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக், ஒழுக்கம், உன் மனைவிட்ட பழகிறது, அம்மாட்ட பழகிறது, அத்தாட்ட பழகிறது, அண்ணன் நம்பிட்ட பழகிறது, சொந்தக்காரங்கள்ட்ட பழகிறது, நண்பர்கள்ட்ட பழகிறது, எல்லாமே சீராயிரும், எல்லாமே சரியாயிரும். சமஜ்மே ஆகிய பை அல்லாஹ் தாலா அப்படி கலிமாவை அறிந்து விளங்கி அதில் மூழ்கி வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.